வருகிறவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த செய்திக்கான தலையங்கம் பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்தில் இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தைக்கான தலையங்கமாய் கொடுக்கிறது. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க என்ற கேள்வியோடு இந்த வார்த்தையை ஆவியானவர் எங்கள் மத்தியிலே எடுத்து பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நீங்கள் யாருக்கு சப்போர்ட், நீங்க யாருக்கு துணை செய்கிறீர்கள், யாருக்கு தோள் கொடுக்கிறீர்கள், யாருக்கு உதவி செய்கிறீர்கள் என்பதை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகள், தயவு செய்து எல்லாரும் ஆவியானவருடைய கிருபையோடு கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவன் விரும்புகிறது, ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் தூக்கிவிட வேண்டும். அல்லேலூயா. ஒருவன் சூட்டை இழந்தால் இன்னொருவன் உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவருக்கொருவர் ஒத்தாசை பண்ண வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய திருவுள சித்தம். அதிலே மாற்றமே இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசை பண்ணத்தான் வேண்டும். ஆனால் அந்த ஒத்தாசை பண்ணுகிற, அந்த உதவி பண்ணுகிற மனுஷன் யார் என்பதையும் நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். அதனாலதான் தமிழில் சொல்லுவார்கள், பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும். பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும். நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும், நாங்கள் ஒத்தாசை பண்ண வேண்டும். ஆனால் யாருக்கு? நான் உங்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்லி இருப்பேன், ஆனால் இந்த செய்திக்காக அதை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு 12 வருஷத்துக்கு முன்பதாக என்னுடைய மகளுக்கு ஒரு சங்கிலியும் ஒரு காப்பும் நான் வைத்திருந்தேன். அந்த நாட்களில் ஒரு சில விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் அதை கைமாற்றாக வேண்டி அடைவு வச்சு திருப்ப கொடுப்பார்கள். ஆகவே இந்த கதை பரவினபடியால் அயல் சபை போதகர்மாரும் கேட்பதுண்டு, நான் கொடுப்பதுண்டு. ஆகவே இது ஒரு பிள்ளையான போய்விட்டது. பாஸ்டர்ட்ட உதவி கேட்டால் ஏதோ ஒன்று செய்வார் என்று சொல்லி அவன் தன்னுடைய மனைவியோடு கூட மோட்டார் சைக்கிள் எனக்கு ஒரு கேக்கும் வேண்டி கொண்டு வீட்டை வந்தான். வீட்டை வந்து என்னை விசாரித்த பிற்பாடு அவன் சொன்ன காரியம், பாஸ்டர் ஒரு பண பிரச்சனை இருக்கிற, எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விசுவாசி தான், ஆனால் வடகாடை சேர்ந்தவர் அல்ல, நல்ல ஒரு பிரச்சனை இருக்கிற பாஸ்டர், எனக்கு தயவு செய்து உதவி செய்யுங்க. ஆகவே அந்த நேரம் நான் கர்த்தருக்காக காத்திருக்கவும் இல்லை, யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் என்பதை நிதானிக்கவும் இல்லை. நான் உடனடியாக என்னுடைய இரக்க குணத்திலே சொன்னது, என்னட்ட காசா இல்ல தம்பி, ஆனா ஒரு சங்கிலியும் ஒரு காப்பும் இருக்கிறது, என்னுடைய பிள்ளைக்காக செய்த காரியம், நீ வேணுமென்றால் அதை அடவு வைத்து விட்டு திருப்பத்தான்னு சொன்னேன். அவன் சொன்னான், சந்தோஷம் பாஸ்டர் என்று சொல்லி அதை வேண்டினவன் தான். இன்று வரைக்கும் அதை மீட்டு தரவும் இல்லை, ஒரு போன் எடுத்து சொல்லவும் இல்லை. ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய பிரயாசத்தை இழந்ததற்கு காரணம் என்ன? ஒரு தேவ மனுஷன் ஆசீர்வாதத்தை இழந்ததற்கு காரணம் என்ன? தேவையில்லாத மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணினபடியா. ஆகவே நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவி செய்ய வேண்டும், ஒரு ஆள் பாரத்தை ஒரு சுமக்க வேண்டும். ஆனால் நாங்கள் சுமக்கிற பாரம் யாருடையது என்பதையும் நிதானித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆதாரமாய் படியுங்கள் 2 நாளாகமம் 19வது அதிகாரத்தில், 2 நாளாகமம் 19வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை ஆதாரமாய் வாசித்து உதவி செய்யுங்கள். 2 நாளாகமம் 19:2. அப்பொழுது அனானியின் குமாரனாகிய ஜெஹூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. இங்க பரிபூரண அல்லேலூயா. யோசபாத், சொல்லுங்க யோசபாத். சவுண்டை சொல்லுங்க யோசபாத். பரிசுத்தர் சொல்லுங்க யோசபாத். இந்த யோசபாத் யார் என்று சொன்னால், ஒரு கர்த்தரை நேசிக்கிற, ஆண்டவருக்காக தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல தேவ மனுஷன். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவரை நேசித்து
நேசித்து ஆண்டவருக்கு எங்களுடைய இருதயங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறபடியால் கையை தட்டி அந்த தெய்வத்திற்கு ஒரு விசை கூட நாங்கள் நன்றி செலுத்துவோம். நல்லா கையை தட்டுங்க. Praise the Lord. நன்றி அப்பா. ஆண்டவருக்காக வாழ்ந்த இந்த யோசபாத் ஒரு மனுஷனுக்கு துணை நிற்கிறான். அந்த மனுஷனை வேதம் என்னன்னு சொல்லுகிறது? துன்மார்க்கன். தேவ பிள்ளையே, நீ துன்மார்க்கனுக்கு ஏன் துணை நிற்கிறாய்? அதில் கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு வருகிறது? நீ துணையாய் நின்றபடியால் ஆண்டவருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது. என்ன கோபம்? சொல்லுங்க, என்ன கோபம்? நேசிக்கிற தேவன், இரக்கத்தின் தேவன், கருணையின் கர்த்தர் தேவ பிள்ளைகள் மேல கோபம் கொள்ளுகிறார். என்ன கோபம்? கடும் கோபம். இன்றைக்கு நான் ஊழியக்காரனாய் கர்த்தருக்காக வேலை செய்கிறேன். ஆனா சில வேளைகள்ல கர்த்தருடைய கடும் கோபம் என்மேல் பற்றி எரிகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனை பகைக்கிற, தேவனுக்கு விரோதமான துன்மார்க்கருக்கு நான் என்ன செய்கிறேன்? பண்ணுகிறேன். இங்க நீங்கள் பார்த்தால் யோசபாத் துன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது கடவுளை அறியாதவன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் என்று அர்த்தம் அல்ல. இந்த யோசபாத் தோழமை கொண்ட அரசன் வந்து இஸ்ரவேலின் அரசன். அவனும் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை அறிந்தவன், அவங்க சகோதரங்கள். ஆனாலும் இப்ப அவன் எப்படி இருக்கிறான்? ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கிறான். இஸ்ரவேலின் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இந்த பிரியமில்லாத காரியங்களை செய்த மனுஷனோடு தேவ சேரும் பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தருடைய கடும் கோபம் வருகிறது. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தரால் அழைக்கப்பட்ட நீ, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட நீ, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக துடித்துக் கொண்டிருக்கிற நீ, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களோடு தொடர்புகளை வைக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ச்சுக்கு வருகிறவன் எல்லாம் பரிசுத்தவான் கிடையாது. ஊழியம் செய்கிறவன் எல்லாம் பரிசுத்தவான் கிடையாது. தெருவிருந்து எடுக்கிறவன் எல்லாம் பரிசுத்தவான் கிடையாது. 12 பேர் தெருவிருந்து எடுக்கும் பொழுது ஒரு பிசாசும் சேர்ந்து தெருவிருந்து எடுத்துச்சது. ஆகவே தேவ பிள்ளைக்கு தெரிய வேண்டும், நான் யாருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும். கவனிங்க, நான் யாருக்கு உதவி செய்ய வேண்டும், நான் யாருக்காக ஜெபிக்க வேணும், நான் யாருக்காக உபவாசிக்க வேணும். எல்லாரும் ஜெபம் சொல்லுவாங்க, எல்லாரும் ஜெபம் கேட்க சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஜெபிக்க முடியாது. நீங்க நினைப்பீங்க, அப்ப என்னன்னு? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரோடு நடக்க நடக்க கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆமென். கையேற்று சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. இவன் என்னால் தெரிந்து கொள்ளப்படாதவன். ஆமென். ஆமென். எங்கட வீட்டுல நாங்க வளர்க்கிற மாடும் கண்டு போட்டிருக்கிறது, சேச்சுக்கு தந்த ஒரு மாடும் கண்டு போட்டிருக்கிறது. ரெண்டும் கிட்ட கிட்ட மட்டும் ஒரே வயசு. ஆனால் மாறி ஒன்று பால் குடித்தால் அந்த தாய்க்கு தெரிகிறது. கண்டு தன் பாலுக்கு வரும் பொழுது அதை உதைக்கிறது. தேவ பிள்ளைக்கு தெரிய வேண்டும், எவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தெரியாமல் இந்த குடும்பத்துக்குள்ள போயிட்டேன், நான் தெரியாம இந்த மனுஷனோட வேலைக்குள்ள போயிட்டேன், நான் தெரியாம இந்த மனுஷனுக்கு உதவி செய்துட்டேன், நான் தெரியாமல் இவரோட கதைச்சு என் சமாதானத்தை இழந்து விட்டேன் என்று பிற்பாடு வேதனைப்படாமல் ஆரம்பத்தில் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. கைதட்டி பாடுங்க. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர்ட்ட கேட்டு யாரோடு நான் கதைக்க வேணும், யாரோடு நான் சம்பந்தம் கலக்க வேணும், யாரோடு நான் வேலை செய்ய வேணும், யாரோடு நான் ஊழியம் செய்ய வேணும், ஆண்டவரே சொல்லித்தாங்க என்று தேவ சித்தத்தின்படி உன்னுடைய சப்போர்ட் போகும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அதான் ஆண்டவர்ட்ட வார்த்தை சொல்லுது, 2 பேர். எத்தனை பேர் சொல்லுங்க? எத்தனை பேர்? கைவிரல் காட்டி சொல்லுங்க. எத்தனை பேர்? நல்ல நல்ல மொழிப்பா சொல்லுங்க. எத்தனை பேர்?
2 பேர், ஒருமனப்படுகிற 2 பேர், ஒரே சிந்தையுள்ள 2 பேர், வன்மையான இருதயம் கொண்ட 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டால் நான் அவர்கள் மத்தியிலே இருப்பேன். ஆனால் ஒருமனப்படாத 2000 பேர் இருந்தாலும் கர்த்தர் இருக்க மாட்டார். தேவ பிள்ளையே, யாருக்கு சப்போர்ட், யாருக்கு உங்களுடைய உதவிகள், யாருக்கு உங்களுடைய ஒத்தாசைகள், யாருக்கு உங்களுடைய, அதனால தாவீது தனக்கு ஒரு பொருத்தனையாக அதை வைத்து ஜபிக்கிறார். அதை உங்கள் வீடுகளையும் எழுதிக் கொள்ளுகிற நல்ல சங்கீத புத்தகத்தில், சங்கீதத்தின் புத்தகம் 139 21 22 கடகண்டு வாசியம்மா. 139 21 22. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். உம்முடைய வேதத்தை வெறுக்கிறவனை, உம்முடைய சத்தியத்தை வெறுக்கிறவனை நானும் வெறுக்கிறேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், உம்மை வெறுக்கிறவனை நான் வெறுக்கிறேன், பகைக்கிறேன் என்று சொல்லவில்லை, முழு பகையாய் நான் பகைக்கிறேன். கர்த்தரை வெறுக்கிறவன், வார்த்தையை வெறுக்கிறவன், ஊழியத்தை, தேவ பிரசன்னத்தை வெறுக்கிறவனை நான் நேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருச்சபைக்கு விரோதமானவனை நான் நேசிக்க முடியாது. ஆகவே தாவீது சொல்லுகிறார், நான் முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை அசைவாடுங்கப்பா. துன்மார்க்கனுக்கு துணை நிற்காதே, துன்மார்க்கனோட சேராதே, தேவனுக்கு விரோதமான மனுஷர்களோடு தோழமை கொள்ளாதே. யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருக்க வாசியுங்கள். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, யோனா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி, தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஜோனா, எனக்கு எப்படி சொல்லுங்க? ஜோனா கர்த்தரை விட்டு விலகி, தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருந்தார். அல்லேலூயா. அத போலதான் நிறைய பேர் இன்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, ஆண்டவத்தை பிரசன்னத்தை விட்டு வழுகி போய் கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்தமா இருக்க முடியல, கள்ள குடிக்காமல் இருக்க முடியல, சாராயம் குடிக்காமல் இருக்க முடியல, வெத்தலை பாக்கு போடாமல் இருக்க முடியல, 2-3 கடிதம் கட்டாமல் இருக்க முடியல, அசுத்தங்கள் செய்யாமல் இருக்க முடியல. ஆகவே என்ன செய்யறாங்க? ஆண்டவரை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம். கையெத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரின் சமூகத்தை விட்டு யோனா ஓடிக்கொண்டிருந்தான். அடுத்த வசனத்தை படிங்கள். நான் நினைக்கிறேன் 4வது வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கப்பல் அமைதியாக பிரயாணம் பண்ண சொல்லுங்க. ஒரு கப்பல் அமைதியாக பிரயாணம் பண்ணது. அதுல கர்த்தர் சமூகத்தை உதாசீனம் பண்ணுகிற ஒருத்தன் வந்தேறினான். அல்லேலூயா. ஆண்டவரை வெறுக்கிறவன், ஆண்டவர் சமூகத்தை ஒதுக்கிறவன், ஆண்டவர் பிரசன்னத்தை விட்டு ஓடி போகிற ஒருவன் அந்த கப்பல்ல ஏறினதான் காணும். என்ன நடந்தது? சமுத்திரம் கொந்தளிக்க தொடங்கினது.
சமுத்திரமே கொந்தளிக்க தொடங்கினது. ஜோனா மட்டும் அந்த சமுத்திரத்தில் போகாதிருந்தால் அந்த சமுத்திரம் கொந்தளித்திருக்காது. ஆமென். தேவனை விட்டு பின்வாங்குகிறவர்கள், தேவனை விட்டு தூரம் போகிறவர்கள், பரிசுத்தமாய் வாழ முடியாதவர்களால இன்றைக்கு பிரச்சனைகள் பெருகி கொண்டிருக்குது. கர்த்தர் பெருங்காற்றை வரவிடுகிறார். ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன செய்யறான்? அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தந்தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசியா அங்காளி கரைக்கு போகைக்குள்ள தங்கட குடும்பத்தை கண்டு வேண்டின சாப்பாட்டு சாமான்கள், உடை சாமான்கள், வீட்டு சாமான்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? தூக்கி எங்க எறியறாங்க? சவுண்டா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க ஐயா. கீழே இருந்து சொல்லுங்க. எங்க எறிஞ்சாங்க? யாரால? யாரால? ஒரு ஜோனாவை சொல்லுங்க. யாரால? கைவிரல் காட்டி சொல்லுங்க. யாரால? ஒரு ஜோனாவால எல்லா சனமும் என்ன இழக்குது? ஆசீர்வாதங்களை இழக்கிறாங்க. தூக்கி தூக்கி போறாங்க. மூடைகளை தூக்கி போறாங்க. பாரம் இருக்கிறபடியா தான் கப்பல் தாழப்போது போல இருக்குது. காற்று வீசுது. ஐயோ நாங்க சாக போறோம் என்று அவனவன் தங்கட சாமான்களை தூக்கி போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த லூசுக்கு ஒரு சாமானுமே இல்லை, ஒரு பொருளுமே இல்லை. இவர் என்ன செய்யறார்? ஐயா வாசியம்மா. ஜோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் என்ன செய்தார்? ஆண்டுடைய சமூகத்தை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடுகிற இந்த மனுஷன் ஒரு இடத்தை எடுத்து நல்ல நித்திரை செய்கிறான். கப்பலின் கீழ்த்தட்டில் இருக்கிறான். கப்பலில் இருக்கிறவங்களாம் பிரச்சனை பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு உண்ட வாழ்க்கையின் பிரச்சனை, இன்றைக்கு உண்ட குடும்பத்தின் பிரச்சனை, இன்றைக்கு உண்ட பொருளாதாரங்கள் அழிவுக்கு காரணம் கீழ்த்தட்டில் ஒரு தேவையில்லாத நட்பு, கீழ்த்தட்டில் தேவையில்லாத உறவு, கீழ்த்தட்டில் தேவையில்லாத தொடர்பு. என்ற வாழ்க்கையின் கீழ்த்தட்டில் அந்த மனுஷன் வந்தான். நான் பொருளாதாரத்தை இழந்தேன். தேவ பிள்ளையே, கூடாத நட்பு, ஆகாத ஐக்கியங்கள், ஆகாத சம்பாஷணைகள், ஆகாத உறவுகள் இன்றைக்கு எங்களை தத்தளிக்க பண்ணி கொண்டிருக்கிறது. எல்லாரும் கதறுகிறார்கள், எல்லாரும் கதறுகிறார்கள். ஆனால் அவனோ கீழே படுத்து கிடக்கிறான். அதே போலதான் இன்னைக்கு நாங்கள் உபவாசம் பண்ணி ஜபிச்சு கொண்டிருக்கிறோம். என்ற வீட்டில் ஏன் ஆண்டவர் இந்த தரித்திரம், ஏன் ஆண்டவர் இந்த வீட்டில் இந்த பிரச்சனை? ஆனால் எங்களுடைய வீட்டுக்களே அந்த கூடாத நட்பு, அந்த கூடாத மனுஷன், அந்த கூடாத பொருள் கீழ்த்தட்டிலே இருக்கிறது. கர்த்தர் உன்னை ஆராய்ந்து பார்க்க சொல்லி இன்றைக்கு அடியவன் மூலமாய் பேசுகிறார் என்று நம்புறவன் மட்டும் கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கப்பல் கேப்டன் எல்லாரையும் பார்க்கிறான். பார்த்து எல்லாரும் சொல்ல, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க ஐயா, எல்லாரும் கூப்பிடுங்க. நான் கரைக்கு போவோமோ தெரியல, இட நடுவிலேயே சாக போகிறோம். அவன் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி கொண்டு வரான். அப்ப எல்லா ஜனமும் என்ன செய்து தங்களோட பொருட்களை தூக்கி போட்டுட்டு எல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்குது. அவன் கீழே வரும் பொழுது அம்மான் படுத்து கிடக்கிறார். சொல்லுங்க, அம்மான் படுத்து கிடக்கிறார். அம்மான் படுத்து சொல்லுங்க, சொல்லுங்க. நிறைய அம்மானுகள் இங்க படுத்து கிடக்குது, நிறைய அம்மாட்டிகள் இங்க படுத்து கிடக்குது. அதனாலதான் என்னவோ தேவதாஸ் எவ்வளவு கதறினாலும் தேவ கிருபை வர முடியவில்லை, தேவ கிருபை வர முடியவில்லை. இந்திய தேசத்திலே ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு பெண்கள் ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த பெண்கள் ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கும் அவர் அபிஷேகப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. அவர்களை துதியில் நடத்துகிறார். ஒரு அபிஷேகமும் வரவில்லை, வறுமையா இருக்கிறது. எழுப்புகிறார், முழங்கால் இருக்க பண்ணுகிறார், மேளங்கள் அடிக்க பண்ணுகிறார், கத்துகிறார், பிரசன்னமே இல்லை. கதறினார். பலிபீடத்துக்குள்ள ஒளிஞ்சு கொண்டு நின்று ஜெபிச்சார். ஆண்டவரே, ஏனப்பா எல்லாம் பெருமையா இருக்குது, என்ன தேவனே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் தரிசனத்தை காட்டினார்.
அந்த பெண்களுக்கு பின்னாலே ஒவ்வொரு குட்டி பிசாசுகளை காட்டினார். அந்த குட்டி பிசாசுகள் நின்று சொல்லிச்சுதாம், நாங்கள் போக மாட்டோம், ஏனென்றால் எங்கட பொருள் இவ்வளவு என்ற தலையில இருக்குது. தரிசனத்தில் அவர் கேட்கிறாராம், என்ன உங்களோட பொருள், என்ன உங்களோட பொருள்? அப்ப அந்த பிசாசுகள் அவங்கள தலை முடியிலே நான் இருக்கிறேன். என்னோட பார்த்தப்பட்ட அந்த மொட்டையில் மயிர்கள் மூலமாக பொய்யான சிகிய அலங்காரங்களை சிங்காரித்து வித்திருக்கிறார்கள். அதை உலகத்தான் தனக்காக வேண்டி போடுகிறான் என்பது போல தேவ பிள்ளைகள் வேண்டி போட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஊழியக்காரர் எழும்பினார், எல்லா பெண்களுக்கும் சொன்னார், உங்கள் தலை மயிரில் இருக்கிற எல்லா கிளிப்புகள், பொய் மயிர்கள் சகலவற்றையும் கலட்டி எறியுங்கள். அந்த ஜபத்தில் எல்லாம் கலட்டி எறிந்தார்கள். அடுத்த ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். எல்லா பிசாசுகளும் அதை தூக்கி கொண்டு சந்தோஷமாய் வெளியே ஓடிச்சுதாம். அதற்கு பிறகு பாட்டு பாடி துதிச்சார். பரலோகத்தின் பிரசன்னம், அடித்தட்டில் இருக்கிற ஆபாசத்தை எடுத்தறி, அடித்தட்டில் இருக்கிற சாபத்தை எடுத்து விடு, அடித்தட்டில் இருக்கிற பொறாமை எடுத்து விடு, அடித்தட்டில் இருக்கிற எரிச்சலை எடுத்து விடு. தேவ பிரசன்னம் இறங்கி வர, கையை தட்ட கூடாதா, சொதரிக்க கூடாதா? நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. பல வேளைகளில் நான் போய் அழுவதுண்டு, தேவனே ஏனப்பா நான் என்ன பிழை செய்தேன், நான் என்ன தவறு செய்தேன், சபை பாழாகிறது. கர்த்தர் சொல்லுவதெல்லாம் நீ அதை பார்ப்பாய், எங்கே பிழை என்பதை நீ பார்ப்பாய், நீ காத்திரு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவனும் பரிசுத்தவானா இருக்க வேண்டும். அடித்தட்டுகள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே, ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அடித்தட்டுகள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கடல் கொந்தளிச்சு கொண்டிருக்குது, பொருள்கள் எல்லாம் இழந்து கொண்டிருக்குது. ஆனா அடித்தட்டிலே அவன் படுத்து கிடந்தான். அப்பொழுது இவன் கேட்கிறான், டேய் எல்லாரும் கதறுகிறார்களே, நீயும் எழுப்பி ஜெபம் பண்ணு. அவன் சொல்றான், என்ன சொல்லுங்க, ஒரு நல்ல வசனம் சொல்றான். ஹல்லேலூயா. 9ஆம் வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சவுண்டா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் பயபக்தி உள்ளவன். சொல்ற வார்த்தையை பாருங்க, நான் பயபக்தி உள்ளவன். பயபக்தி உள்ளவன் தான் எப்படி போறான், ஆண்டவரை விட்டு போய் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கடவுளை விட்டு போறவங்க பெருசா கதை அளப்பாங்க. தேவ பிள்ளையே உனக்குத்தான் தெரிய வேணும், எவன் கர்த்தருடைய பிள்ளை, எவன் ஆண்டவற்ற பிள்ளை. ஹல்லேலூயா. அதான் சௌரன் பட்பொருக்கா பிரசங்கம் எடுக்கும் பொழுது விமல் கூட அந்த வார்த்தை எனக்கு ஒருக்கா சொன்னான். நாங்கள் நேற்று எப்படி இருந்தோம், இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, நாளைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் இப்போ எப்படி இருக்கிறோம். அப்படி வார்த்தை அவர் எடுத்ததை விமல் எனக்கு சாட்சியாக சொல்லிச்சு. தேவ பிள்ளையை ஜோனா முதல் தீர்க்கதரிசி, ஜோனா முதல் எபிரேயன், ஜோனா முதல் பயபக்தி உள்ளவன். ஆனா இப்ப யாரு? ஆண்டவர் வேண்டாம், ஊழியம் வேண்டாம், சபை வேண்டாம் என்று ஓடுகிறவன அந்த கப்பல் அடித்தட்டுக்கு கொண்டு வந்தாங்க. தரித்திரம் பிடிச்சது, சாபம் பிடிச்சது. அதுதான் பாருங்க, ஒரு மகன் அருமையான கடை வியாபாரம், கடையில் நல்ல வியாபாரம், அவர் காணிக்க போடுவார். எங்கட கிளைச்சபையில் வேற கிளைச்சபை, அந்த ஊழியக்காரன் சாட்சியா சொல்லுவார். அப்படி அந்த குபேரனுக்கு போற மாதிரி கோயில் வழிய அவன் ஒரு உண்டியல் வச்சு எண்ணி போட மாட்டான், அப்படியே கிள்ளி போடும் காசு காணிக்கைக்கு. குபேரனுக்கு போறத கூட அவங்களுக்கு நஷ்டம் பெறும்பொழுது எடுப்பாங்க. ஆனா இவன் ஒவ்வொரு கிழமை அப்படியே போத்தலோட கொண்டு வருவான். இங்க பட்டி காணிக்க 6000 வரும், அதுன்றது சாந்தோ மரணம் வந்துடுவார். சில விட 2000 வரும். ஆனா அவன் காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் புரியும்பா. அவன் கடைக்கு போனால் எனக்கு ஏதும் வேலை செய்ய வேணும் என்று சொன்னால் 1 ரூபா காசு எடுக்க மாட்டான்.
ஆனா அவனை கொண்டு போய் மிதிவடியோ தேத்தனியோ கொடுத்து அவனுடைய கடன்களை அடைப்பது உண்டு. ஏன்னா நான் அடிமைப்படக்கூடாது என்பதற்காக. ஆனால் சமீப நாட்களாக வியாபாரத்தில் ஒன்றுமில்லை, வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை, காணிக்க கொடுக்க முடியவில்லை, நாளாந்த உழைப்ப வருமானம் இல்லை. பாஸ்டர் என்ன செய்யறது? சோமனினேன். நான் சொன்னேன், மானே உன்னோட சேர்ந்திருக்கிற மனுஷன், நீ தனியே செய்த வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆனா இப்ப இன்னொருத்தரோட சேர்ந்திருக்கிறாய், அந்த மனுஷனை கர்த்தர் வெறுக்கிறார். அவனாலதான் உனக்கு பிரச்சனை, அவனை வெளியே விடு. அவன் சொன்ன, என்னென்று வெளியே விடுறத பாஸ்டர்? நம்பி வந்துட்டான். அவன் நான் சொன்னேன், நீ ஒன்றில் அவனுக்கு ப்ளீஸ் பண்ணணுமெண்டா நீ இந்த துன்பத்தை அனுபவி. ஆனா நீ ஆசீர்வதிக்கப்பட வேணுமென்றால் இந்த ஆகாத சப்போர்ட்டை நீ உடைத்து விடு. ஹல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு துணை நிற்காத, கர்த்தரை பகைக்கிறவனுக்கு துணை நிற்காத. இப்ப யோனா என்ன சொல்லுவான்? நான் பயபக்தி உள்ளவன். சிலர் அப்படித்தான் சொல்லுவாங்க, நான் ஆண்டவற்ற பிள்ளை, நான் ஊழியக்காரன், நான் ரட்சிக்கப்பட்டவன், ஒரு பேயை கொண்டாங்க நான் துரத்தி காட்டுறேன், ஒரு விருத்தத்தை கொண்டாங்க நான் சுகமாக்கி காட்டுறேன், ஒரு பைபிளை தாங்க ஒரு அதிகாரம் வாசிச்சு காட்டுறேன், அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆனால் உனக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா. கை வைத்து சொல்லு அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு தெரிய வேண்டும், உனக்கு தெரிய வேண்டும். ஆமென். எல்லாரும் என்னோடு இருங்க. எனக்கு இன்னும் நிறைய சத்தியம் நான் பேச வேண்டியிருக்கு. ஓ ஜீசஸ். இப்ப யோனா அவன் கேட்கிறான், இப்ப நாங்க என்ன, அவன் யோனா சொல்றான், என்னாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. அதுவும் தெரியுது அவனுக்கு, என்னால உங்களுக்கு இந்த பிரச்சனை. அப்ப அந்த கப்பல் கேப்டன் கேட்கிறான், அப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் என்ன சொல்றான்? என்ன தூக்கி கடலுக்குள்ள போடுங்க, அப்பொழுது எல்லாம் என்ன செய்யும், சரியா வரும் என்று சொன்னான். ஆனா அவன் என்ன செய்யறாங்க? கண்டறியல எனக்கு 13. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியா அவர்களால் கூடாமல் போய். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, கூடாமல் போயிட்டு. நல்லா சொல்லுங்க, கூடாமல் போயிட்டு. இவன் சொல்றான், என்ன தூக்கி கீழே போடு, கடலுக்குள்ள போடுங்க, நான் போச்சேன் உங்களுக்கு சரியன் போயிடும். இப்ப அவங்க பாக்குறாங்க, ஐயோ அவனை விடக்கூடாது, அவனும் ஏதோ கப்பல்ல ஏறிட்டான், அவனை விடக்கூடாது என்று சொல்லி மும்மரமாக, சொல்லுங்க சவுண்டா சொல்லுங்க, மும்முரமாக, சவுண்டா சொல்லுங்க, மும்முரமாக இன்னும் முயற்சி எடுக்கிறாங்க. என்ன பாப்போம், தலையா போக போகுது, எல்லா பொருள்களையும் போட்டுட்டோம், எப்படியா காப்பாத்துவோம், கௌரவத்தை விடக்கூடாது. சொல்லுங்க, கௌரவத்தை விடக்கூடாது. சொல்லுங்களேன், கௌரவத்தை விடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு பயங்கர சண்டியன ஒரு நாடகத்துல ஒரு பாத்திரமா விட்டுட்டாங்க. கடைசியில் அவர் சாக வேணும், அதான் பாத்திரம். கடைசியில் அவரை அந்த கதாநாயகன் கொண்டு விட்டார். நாடகத்தில் அவர் செத்துட்டார், நாடகத்தில் செத்து கிடக்கிறார். அப்ப எல்லா சனங்களும் மெய் மறந்து சிங்கன் செத்தான், சிங்கன் செத்தான் சொல்லி கொடுங்க. அவங்க உண்மையாக சொல்றாங்க, இந்த ஆளுக்கு செத்த மாதிரி இப்ப நாடகத்துல நடிச்சது, ஆனா சனம் எல்லாம் சிங்கன் செத்தான், சிங்கன் செத்தான். இந்த ஆளுக்கு கோபம் வந்துட்டத, நாடகத்தை மறந்துட்டத. ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அதை நான் சொல்லல, அது நல்லா செத்தான் சிங்கன். கௌரவத்தை விடையலாது, மானத்தை விடையலாது, ரோஷத்தை விடையலாது. ஓடுவாம் 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 ஓடிக்கொண்டே இருந்தாங்க. என்ன நடக்குது? நீ எந்த அளவுக்கு பாவத்தை விடாம ஓடுறாயோ அந்த அளவுக்கு மும்மரமாக சோதனையும் உபத்திரவமும் பிரச்சனையும் உன்னை விட்டு போகாது, உன்னை விட்டு போகாது. பொட்டை விட விருப்பம் இல்லை, தேவையில்லாத நூல்களை விட விருப்பம் இல்ல, தேவையில்லாத இச்சையான காட்சிகளை விட விருப்பம் இல்ல, கர்த்தருக்காக வாழ விருப்பம் இல்ல, அங்க மறைவான பாவங்கள் மறைவான தொடர்புகளை விட விருப்பம் இல்ல. பிரச்சனை ஒரு பொழுதும் மாறாது, மாறாது. வெத்தலை பார்க்க விட விருப்பம் இல்ல. கேவலம் சேர்ச்சுக்கு வந்து சபையை கூட்டும் பொழுது சபைக்குள்ள வெத்தலை பாக்குகள் இருக்கு. எப்படி கர்த்தர் அசைவாடுவார், எப்படி தெய்வம் அசைவாடுவார். திருச்சபைக்குள்ள இருப்பார்கள் வித்தியாசமான சிந்தனைகள், மும்மரமாய் செய்தார்கள்.
ஒன்றுமே நடக்கவில்லை. கடைசியில் என்ன செய்தார்கள்? அவனை தூக்கி 15 படிங்க. 15 யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. யோனாவை அடித்தட்டில கிடந்த ஐட்டத்தை தூக்கி வெளியே போட்டாங்க. சொல்லுங்க. அடித்தட்டு ஐட்டம் வெளியே வந்துச்சது. என்னோட வாங்க. அடித்தட்டு ஐட்டம் ஜபத்தோட வாங்க. அடித்தட்டு பாவம் அடித்தட்டு சாபம் வெளியே வந்துச்சது. வெளியே வந்துச்சது. ரந்தரலப ஷகரா அப்படியே ஜோமன ரியந்தரா. உன்னுடைய அடித்தட்டு பாவம் அடித்தட்டு அக்கிரம அடித்தட்டு சாபம் வெளியே வரட்டும். Jesus, 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 Hallelujah, Hallelujah. ஒரு அருமையான கர்த்தருடைய விசுவாச குடும்பம் இருந்துச்சு. கடலிலே பொருட்களை வியாபாரம் செய்கிற தொழில். ஆண்டவரே எனக்கு நேரம் போதாதையா, உதவி செய்யுங்க. பொருட்களை கொண்டு போய் விற்கிற தொழில், கடல் கடந்து விற்பார்கள். அங்கே உணவு பொருளோடு தொடர்பட்ட காரியம். அப்ப இந்த மகனுடைய பிசினஸ் நல்லா போய் கொண்டிருக்குது. ஆகவே கடலில் ஒரு முறை நிறைய பணங்களை அனுப்பி அந்த பிசினஸ் அனுப்பியிருந்தால் போட்டில் கவனிங்க. அப்படி போகும் பொழுது நடுக்கடலில் கப்பல் பழுதாகிவிட்டது. தேவ பிள்ளையின் கப்பல் பழுதாகிவிட்டது. ரிப்பேர் பண்றாங்க. கரையிலிருந்து போட்டில் போய் மெக்கானிக் மாதிரி பார்க்குறாங்க. கப்பலை சீர் செய்ய முடியவில்லை. இன்னும் 2-3 நாள் செல்லும் என்று சொல்லிவிட்டாங்க. அந்த 2-3 நாள் செல்லும் என்றால் கப்பல் இருக்கிற பொருட்கள் பழுதாகிவிடும். பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம், உண்மையாய் நடந்த சம்பவம். ஆகவே இவர் என்ன செய்தார்? ஒன்றும் செய்யலாம துடிச்சு கொண்டிருந்தார். எல்லாம் லொஸ்ஸா போகுது, எல்லாம் பண பிரச்சனையா வரப்போகுது. என்ன செய்யறது என்ன செய்யறது? அப்ப அதே கப்பல் தொழிலை செய்கிற அங்க தொழிலாளிகளுடைய ஆலோசனை அவருக்கு கிடைச்சிச்சு. அவங்க சொன்னாங்க, பயப்படாதடா, எங்களுக்கும் இப்படித்தான் நடக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் இந்த காரியத்தை செய்வோம், அது சரி வந்துடுமடா. அப்ப அவர்கிட்ட என்ன செய்யறீங்க? எங்கிட்ட ஒரு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்கிறார். அவரை நீ வீட்டில் கொண்டு போய் அவர் சொல்ற சாமான்களை கொடுத்து மந்திரவாதம் செய்துட்டு என்று சொன்னால் அந்த கப்பலில் இருக்கிற பொருள் பழுதாகாது, கதியண்டு வேலைகள் முடிஞ்சிடும் என்று சொன்னார்கள். ஆகவே ஒன்றும் செய்ய முடியவில்லை. கர்த்தரை அறிந்தவன், பரிசுத்தத்துக்காய் ஒப்பு கொடுத்தவன். ஆனா இப்ப நிறைய பணங்களை இழக்க வேண்டி வர போகிறது. ஒன்றும் செய்யலாமல் வந்து மனுஷிட்ட சொன்னா மனுஷி குழம்பிடுவாள் என்று தெரிந்து விட்டது. ஹல்லேலூயா. ஆகவே மனுஷியையும் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் அன்பாய் கதைத்து, நீங்க கொஞ்சம் உங்களோட அம்மம்மா வீட்டை போய் வாங்க என்று சொல்லி கொஞ்சம் காசையும் கொடுத்து அவங்களை அனுப்பிவிட்டான். அதுகளுக்கும் ஒன்றும் தெரியவில்லை, போய்விட்டார்கள். போன பிற்பாடு மந்திரவாதியை கொண்டு வந்து நடு வீட்டில் கோழியை வெட்டி மந்திரவாதங்களை அந்த போட்டுக்காக செய்தான். அங்கே இப்படியான சாபம் அப்படியே வீட்டுக்குள்ளே அடித்தட்டிலே வந்துச்சது. அடித்தட்டிலே பாவம் வந்துச்சது. முதலாவது பிள்ளை ஒரு விபத்திலே மரிச்சது. குறிப்பிட்ட இடைவெளியில் 2வது பிள்ளையும் மரித்து விட்டது. அங்கே மனைவி கதற தொடங்கினாள். ஐயோ தேவனே, ஏன் எங்களை கைவிட்டுட்டீங்க என்று கதறினாள். அவங்க ஊழியக்காரனை கூப்பிட்டு உபவாசத்தோட ஜபிக்கிறாள். அங்கே உபவாசத்தோட அந்த ஊழியக்காரன் மிஞ்சிருக்கிற பிள்ளையையும் தகப்பனையும் தாயும் வைத்து ஜபிச்சு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உணர்த்தினார், இந்த இடத்துல எனக்கு பிரியமில்லாத ஒரு சாபத்தை இவன் கொண்டு வந்து விட்டான், நீ அதை அறிக்கை செய்ய சொல்லு என்று சொன்னார். இவன் கேட்கிறான், ஊழியக்காரன் கேட்கிறான், இதுல ஏதோ ஒரு பாவம் நடந்திருக்கு சொல்லுங்க. ஒருத்தரும் சொல்லல. ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அங்கே விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை, ஒப்புக்கொள்ள விருப்பம் இல்லை, பாவங்களை அறிக்கை செய்ய விருப்பம் இல்லை. ஊழியக்காரன் சொன்னார், கர்த்தர் எனக்கு சரியா சொல்லுகிறார், நீங்க சொன்னா நான் தொடர்ந்து ஜெபிப்பேன், இல்லாட்டி நான் போய் விடுவேன் என்று அவர் வழுக்கிட்டார். வழுக்கிடும் பொழுது அந்த தகப்பன் தன்னுடைய தலையை போட்டு அதில் அடிச்சானாம். மண்டை உடைந்த ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவன் சொன்ன, ஐயோ என்னுடைய தொழிலின் நிமித்தமாய் இதே இடத்துல தான் ஆண்டவர் அறிஞ்ச நான் மந்திரவாதியை கொண்டு வந்து கோழி வெட்டினேனே என்று சொன்ன பொழுது அவள் மனைவி அவனுடைய கையை பிடிச்சு, ஏனப்பா அப்படி செய்திகளை கதறினான். அப்பொழுது ஊழியக்காரன் கேட்ட, நீ இவ்வளத்தை செய்தா, உன்னுடைய தொழில் காப்பாற்றப்பட்டதா? நான் சொன்ன, தொழிலையும் இழந்தேன், என்னுடைய பிள்ளைகளையும் இழந்து விட்டேன். அப்பொழுது ஊழியக்காரன் சொன்ன, நீ அறிக்கை செய், சரியாக மனம் திரும்பு,
அடித்தட்டின் பாவத்தை சரியாக தூக்கியடு, கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். இந்த மூன்றாவது பிள்ளையின் ஜீவன் உனக்கு காக்கப்படும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தின் தரித்திரம், உன் குடும்பத்தின் சாபம், உன் குடும்பத்தின் வறுமை எங்கேயோ ஒரு அடித்தட்டில் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்குது. அதை தூக்கி எறிந்தார்கள். என்ன நடக்குது? அப்படியே வாசியம்மா. சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்லா 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 கையை தட்டி, ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இரக்கமுள்ள தேவன், கருணையுள்ள தேவன் தான். ஆனால் எப்ப அடித்தட்டின் பாவம் வெளியே போச்சதோ அப்பதான் சமாதானம் வந்தது, நிம்மதி வந்தது, ஆறுதல் வந்தது. இல்ல 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 இல்ல, நல்லா வாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க. ஜீசஸ் ஹல்லேலூயா. அடித்தட்டில் இருக்கிற சாபங்கள் எடுக்கப்பட. சில வேளை உன் மனைவிக்கு தெரியாத, உன் கணவனுக்கு தெரியாத சில சாபங்கள் இப்படி இருக்கும் என்றால் அதை நீ தூக்கி எறியும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பாவத்தை தூக்கி எறி, பாவத்தை தூக்கி எறி, சாபங்களை தூக்கி எறி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆசைகளை தூக்கி எறி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இச்சைகளை தூக்கி எறி. உனக்கு சமாதானத்தை கொடுத்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 3 காரியங்கள் பேச நேரம் இதோடு முடிக்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உயிரோடு வைத்தாள். ஆண்டவர் அனுமதி கொடுத்தால் மிச்சத்தை பிரசங்கிக்கிறேன் அல்லது வேறு பிரசங்கிக்கிறேன். அடித்தட்டின் சாபத்தை அவர்கள் தூக்கி எறிந்த பொழுது சமுத்திரம் மும்மரத்தை விட்டு அமர்ந்தது. 2 வசனம் வாசிச்சு முடிப்போம். 16. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணி கரங்களை தட்டி அப்பா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனுக்காக உன்னை வாழ முடியாதபடி, கர்த்தருக்காக உன்னை பொருத்தனை பண்ண முடியாதபடி, கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ முடியாதபடி என்னென்ன காரியங்கள் உனக்குள்ள சிறையிருப்பாய் இருக்குதோ, என்னென்ன உறவுகள் உனக்கு சிறையிருப்பாய் இருக்கிறதோ, என்னென்ன நட்புகள் உனக்கு சிறையிருப்பாய் இருக்குதோ, அவைகளை விட்டு நீ வெளியே வரும்படிக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த யோசபாத் செய்த காரியம் மிகவும் பயங்கரமான காரியம். அதைத்தான் நான் பேச எடுத்துக்கொண்டு வந்தேன். ஆனால் கர்த்தர் யோனாவோடு என்னை நிறுத்துகிறார். இந்த யோனாவை நான் கிளிநொச்சி தர்மபுரத்தில் பிரசங்கிக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் ஏதோ தெரியா யோனாவை குறித்து உங்களோடு பேச சொல்லுகிறார். கீழ்த்தட்டில் இருக்கிற சாபத்தை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அடி மனசில் இருக்கிற பாவத்தை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசுக்களை இருக்கிற பாவத்தை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ யாருக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறாய்? யாருக்கு மறைவாய் தோள் கொடுத்து கொண்டிருக்கிறாய்? யாருக்கு காசு கொடுத்து கொண்டிருக்கிறாய்? யாருக்கு உன் பொருளாதாரத்தை கொடுக்கிறாய்? கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்பி வா, மனம் திரும்பி வா. ஆமென். நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். ஆமென். நீ கரை சேருவா. ஆமென். நீ கரை சேருவா. ஆமென். நீ கரை சேருவா. ஆமென். நடுக்கடல்ல நீ செத்து போகாதபடி, ஹல்லேலூயா. நடுக்கடல்ல நீ எல்லாத்தையும் இழந்து போய் விடாதபடி, ஆமென். உனக்குள் இருக்கிற பாவத்தை தூக்கி எறி. ஹல்லேலூயா. உன் மாமியோடு ஒப்புரவாகு, ஆமென். உன் மருமகளோடு ஒப்புரவாகு, உன் மாமாவோடு ஒப்புரவாகு, உன் மருமகனோடு ஒப்புரவாகு, உன் பிள்ளைகளோடு ஒப்புரவாகு, உன் பெற்றோரோடு ஒப்புரவாகு. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலாக உனக்காக ஜீவனை கொடுத்த உன் ஆண்டவரோடு ஒப்புரவாகு. உனக்காக ரத்தம் சிந்தின உன் தெய்வத்தோடு ஒப்புரவாகு. ஆண்டவரே, உம்மை நோகடித்து, ஆண்டவரே உம்மை துன்பப்படுத்தி இந்த காரியத்தை அடித்தட்டில் வைத்து விட்டேனே, என்னை மன்னியும் என்று சொல்லிக்கள். கர்த்தர் உனக்கு இரக்கத்தை கொடுப்பார். கர்த்தர் உனக்கு கிருபையை கொடுப்பார். காற்றை காணாதபடி, மழையை காணாதபடி வாய்க்காலை அவர் நிரப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. இல்ல
இல்ல இல்ல, நான் மும்மரமாய் நான் செய்த பாவத்தை மறைப்பேன், மும்மரமாய் நான் செய்த அக்கிரமத்தை இன்னும் ஒளிச்சு வைப்பேன் என்று நீ தொடர்ந்து தண்டு வலிப்பாய் என்றால் அது உனக்கு வேதனை, அது உனக்கு வேதனை, அது உனக்கு கஷ்டம். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசிக்கு சொல்லாமல் ஒன்றையும் கர்த்தர் செய்ய மாட்டார். இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசியாகிய தேவ பிள்ளையின் மூலமாய் கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரி, உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரா, உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அடித்தட்டின் பாவத்தை தூக்கி எறி. விளையாட்டு விளையாட்டாக நீ அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறபடியால் நீ நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார். சேர்த்தவைகள் ஒன்றுமில்லை, சேர்த்தவைகள் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய மனுஷனாய் நான் சாட்சி சொல்ல முடியும், நான் சமாதானமாய் இருக்கிறேன். ஏனென்றால் நிறைய உறவுகளை நான் வெட்டின பிற்பாடு நான் சமாதானமாய் இருக்கிறேன். நான் விசேஷமா என்னுடைய ஊழியத்துக்கு உதவிக்கு கூட எத்தனையோ ஊழியக்காரரை வாஞ்சிச்சு கொண்டிருப்பேன், அவங்களை கூப்பிட வேணும். ஆனா ஒரு கட்டத்தில் கர்த்தர் சொன்னார், இல்ல நீ நினைக்கிறது இல்ல, நான் நினைக்கிறது வேற இருக்குது. நான் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லுவேன், சனிக்கிழமை என்ற என்னுடைய மனசு படபடக்கம். ஆனா இப்ப அந்த காரியங்களை கர்த்தர் குறைச்சு கொண்டு வருகிறார். ஏன்னு சொன்னா, கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், தேவதாஸ் ஊழியம் ஒன்றியா என்றியா? நான் சொன்ன, ஆண்டவரே உம்முடையது. சபை என்றியா ஒன்றியா? உம்முடையது. அப்படியான நீ ஏன் அழுகிறாய்? ஏன் நீ பதட்டப்படுகிறாய்? ஏன் நீ டென்ஷப்படுகிறாய்? நான் ஆத்துமாக்களை சந்திப்பேன். ஆமென். என் சபையை நான் கட்டுவேன். ஆமென். நீ எனக்குள்ள சந்தோஷமாயிரு. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாயிரு. ஆமென். டென்ஷன் ஆகாத. ஆமென். நான் வழி நடத்துவேன். ஆமென். அடித்தட்டில் இருக்கிற எல்லா உறவுகளையும் ஹல்லேலூயா வெளியெடுக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. 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 அடித்தட்டில் இருக்கிற இயக்கங்களை வெளியெடுக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் நடத்துகிறார். ஆமென். அது நல்லதோ கெட்டதோ ஆண்டவர் மட்டும் எங்களுக்கு போதும். ஆமென். ஆண்டவர் மட்டும் எங்களுக்கு போதும். என் மனைவி எனக்கு சொந்தம் இல்ல, என் பிள்ளைகள் எனக்கு சொந்தம் இல்ல, என் ஆண்டவர் தான் எனக்கு சொந்தம் என்று எத்தனை பேர் சொல்றீங்களோ அத்தனை பேரும் கையை தட்டி கர்த்தாவே. ஆகவே கணவன் மனைவி, பிள்ளைகள் பெற்றோர், நண்பர்கள் நண்பர்களை குறித்த சத்தியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆனால் நேரம் இல்லாதபடியால் முடிக்கிறேன் என்றால் ஒரு சில வெளிப்பாடுகளும் என்னிடத்தில் உண்டு. அவைகளையும் சொல்லி நான் ஜெபிக்க வேண்டி இருக்கிறபடியால் தேவ பிள்ளையே, கர்த்தர் சமூகத்தில் நிற்கிற ஒரு ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், அடித்தட்டு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும். எங்களுடைய உள்ளத்தை பார்க்கல, ஏசப்பாதுல பரிசுத்தத்தை பார்க்கட்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கோவப்படாதீங்க. ஆமென். சினப்படாதீங்க. ஆமென். எரிச்சல் படாதீங்க. ஆமென். வீட்டுக்குள்ள போய் சச்சரவுப்பட்டு கொண்டு இருக்காதீங்க. ஆமென். கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருங்க. அல்லேலூயா. கரை சேருவீங்க. ஆமென். கரை சேருவீங்க. ஆமென். கரை சேருவீங்க. ஆமென். கடல் கொந்தளிக்காது. ஆமென். இழப்புகள் வராது. ஆமென். என்ற பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுவதில்லையா? அல்லேலூயா. பரிசுத்தவான்களை, பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் கைவிடுவதில்லை. கர்த்தர் கைவிடுவதில்லை. ஆனா கர்த்தருக்கு விரோதமா எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அது வாய்க்காது. ஆமென். அது வாய்க்காது. ஆமென். அது வாய்க்காது. ஆமென். எந்த டாக்டர்ட்ட போனாலும் வாய்க்காது. ஆமென். எந்த சாமிகிட்ட போனாலும் வாய்க்காது. ஆமென். எந்த குறிப்பு பார்த்தாலும் வாய்க்காது. ஆமென். எந்த சாதகம் பார்த்தாலும் வாய்க்காது. அடித்தட்ட கிளிய பண்ண, அடித்தட்ட கிளிய பண்ண. விட வேண்டிய உறவை விட்டுடு. ஆமென். விட வேண்டிய பாவத்தை விடு. ஆமென். சேர்க்க வேண்டியதை சேர்த்துக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கையேசுங்க. ஹல்லேலூயா. 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 தேவ பிள்ளைகளே, வெறுக்க வேண்டியவர்கள் வெறுக்கப்படட்டும். ஆமென். சேர்க்கப்பட வேண்டியவர்கள் சேர்க்கப்படட்டும். ஆமென். அல்லேலூயா. 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 அடித்தட்டுகள் சுத்தமாக்கப்படட்டும். ஆமென். இரவு வேளைகளில் வீட்டுக்கு வருகிற காரியங்கள் சுத்தமாக்கப்படட்டும். ஆமென். எல்லாரும் நித்திர கொண்ட பிறகு போன்ல கதைக்கிற கதைகள் சுத்தமாக்கப்படட்டும். ஆமென். தேவையில்லாத நம்பர்கள் பிளாக் பண்ணல, டிலீட்டே பண்ணி விடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அடித்தட்டு காரியங்கள் உங்களுக்கு வேண்டாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நின்று தேவ சமூகத்தை கிட்டி சேருவோமா? ஹல்லேலூயா.
உம்பல்ல செயல் இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.